இந்த மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு காரணம் என்ன? பாஜக வந்துடக்கூடாதுன்றதுக்காகவா? பாரதிய ஜனதா வந்துடக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. சொல்ல போனால் விஜய் உங்களுக்கு சிதம்பரம் வராரு, பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்காங்க. செல்வ பெருந்தகைன்ற ஒருத்தரை கையிலே வச்சிருக்காங்க. துருப்புச்சீட்டு மாதிரி வச்சுக்கிட்டு கார்கேக்கு தூது விடுறாங்க. எதுக்கு தூது விடுறாங்க? இங்க காங்கிரஸ் வேணாம், கிரீஷ் சோழங்கர் தப்பா பேசிட்டாரு, மாணிக்கம் தாக்கூர் எங்களை அவமதிச்சிட்டாரு, ராஜேஷ்குமார் எங்களை அவமதிச்சிட்டாரு, உங்க உறவே எங்களுக்கு வேணாம், உங்க சங்காத்துமே வேணாம் சொல்றதுக்கு தயாரா திமுக? ஜால்ரா அடிக்க வேண்டும் செல்வ பெருந்தகை மாதிரி. அவர் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருப்பதை விட திமுகவிலேயே அவரை போலத்தான் நடந்து கொள்ளுகிறார். எப்போதாவது காங்கிரஸ்காரராக அவருக்கு ஞாபகமே வருகிறது. தேமுதிகவுக்கு 10 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா என்று திமுக ஒப்புக்கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். அப்படி 10 சீட்டு தேமுதிகவுக்கு கொடுப்பதாக இருந்தால் அது தண்டம். திமுக மேடையிலே நடிகர்கள் தோன்றுகிறார்கள், நடிகைகள் போகிறார்கள். எதற்காக? திமுகவுக்கு பக்கவாத்தியம் வாசிப்பதற்கு சத்யராஜ் புறப்படுகிறார், வெவ்வேறு ஆட்கள் புறப்படுகிறார்கள். எதற்காக? விஜய். ஆனால் இதையும் மீறி விஜய் தாக்குப்பிடிப்பது என்பது சாதாரண விஷயம் தான். நீங்கள் விஜய்க்கு எதிராக பல பிரச்சனைகள் கிளம்புகின்றன. இன்றைக்கு திடீரென்று அவருடைய மனைவி பிரச்சனை கிளப்பி விடப்பட்டிருக்கிறது. அது அவருடைய குடும்ப பிரச்சனை. நான் அதற்குள் விரிவாக பேச விரும்பவில்லை. ஆனால் திடீரென்று அவருடைய மனைவி வெளி உலகத்திற்கு வருவானே, திடீரென்று அவருடைய வழக்கு விவரம் முழுமையாக வெளியிடப்படுவானே, கோர்ட்டில் தாக்கலான மனு எதற்கு முழுமையாக பிரசுரிக்கப்படுகிறது? இவையெல்லாமே ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் யாரோ இருக்கிறார்கள் என்றுதான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகுமா என்று கேட்கிறீர்கள். காங்கிரஸ் கட்சி துணிச்சலாக முடிவெடுத்தால் தாவேகா பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. தமிழக அரசியலில் இந்த தேர்தலில் விஜய் ஒரு முக்கியமான சக்தியாக பார்க்கப்படுகிறார். அது தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரும் பாருங்க. ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா, அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா, அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா, அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி சேருமா சேராதா? இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஆதவ் ஹைதராபாத்தில் போய் ராகுல் காந்தி சந்திக்க போகிறதா சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் இப்போ முக ஸ்டாலின் சந்திக்கிறதா சொல்கிறாரு. திட்டவட்டமாக 25 தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம்? தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் மேலிட குழுவினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்த திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களுடைய செயல்பாடு குறித்து அதிருப்தி அடைந்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற நிலையை உறுதியாக இருக்கிறோம் என்று பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பும் தெரிவித்தார். திருமதி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து ஆட்சியில் பங்கு தருவதற்கு வாய்ப்பில்லை என்று டெல்லியில் சொல்லிவிட்டு வந்த பிறகும் கூட திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது எங்கள் விருப்பம், அதை நாங்கள் வலியுறுத்துவதற்கு உரிமை உண்டு என்று சொல்லியிருந்தார். பிறகு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்த பிறகு தாவேகாவுக்கு பெரிய கூட்டம் இருக்கிறது, இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்த கருத்தை திமுக ரசிக்கவில்லை. ஆகவே கிரீஷ் சோடங்கருக்கு பதிலாக வேறு யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்தால் திமுக ஊக்கப்படுத்தும் என்கிற செய்தி காங்கிரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஆரம்பத்திலிருந்து கிரீஷ் சோடங்கர்ன்ற அவர் மேலே பிடிக்கல, அவர் பேரம் பேசுறது பிடிக்கல. திமுகவுக்கு தங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் பிடிக்காது. தங்களுக்கு செல்வ பெருந்தகை மாதிரி ஒத்து ஊதிர் கொண்டிருக்க வேண்டும், ஜால்ரா அடிக்க வேண்டும். செல்வ பெருந்தகை மாதிரி அவர் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருப்பதை விட திமுகவிலேயே இருப்பவரை போலத்தான் நடந்து கொள்ளுகிறார். எப்போதாவது காங்கிரஸ்காரராக அவருக்கு ஞாபகமே வருகிறது செல்வ பெருந்தகைக்கு. ஆகவே அப்படி பிஹேவ் பண்ணுபவர்களைத்தான் திமுகவுக்கு பிடிக்கும். மாணிக் தாக்கூரை பிடிக்காது, கிரீஷ் சோடங்கரை பிடிக்காது, இன்னொரு கட்சியை புகழ்ந்தால் பிடிக்காது, விஜய்க்கு கூட்டம் வருகிறது என்று யார் சொன்னாலும் பிடிக்காது. ஆகவே இன்றைக்கு திரு ப. சிதம்பரம் அவர்கள் எப்படியாவது இந்த கசப்புணர்வுகளை போக்கி ஏதாவது ஒரு 2-3 சீட்டுகளை அதிகம் கொடுத்தால் செட்டில் ஆகி விடுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது.
நேற்றைய நிலவரம் என்ன என்று கேட்டால் 40 தொகுதிகளில் ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சி 35 தொகுதிகளில் வந்து நிற்கிறது. 35 எல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கொடுக்கிற 25 குறைக்காமல் இருக்கிறோமே, அதுவே பெரிய விஷயம். 25 வாங்கிக் கொள்ளுங்கள் என்று திமுக சொல்லிவிட்டது. திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூட்டணியில் சேர்த்த காரணத்தால் கடுமையான தொகுதி பங்கீட்டில் சிக்கலும் நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம் வெளியவே தெரியவில்லை. நான் மிக நம்பத்தகுந்த சோர்ஸிலிருந்து கேள்விப்படுகிறேன். நீங்கள் அநேகமாக அதை அறிவிப்பு வரும்போது பார்த்து விடுவீர்கள். தேமுதிகவுக்கு 10 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா என்று திமுக ஒப்புக்கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். அப்படி 10 சீட்டு தேமுதிகவுக்கு கொடுப்பதாக இருந்தால் அது தண்டம். 6-7க்கு மேலே தேமுதிக ஒர்த்தே கிடையாது. தேமுதிக 10 கொடுத்தால் விடுதலை சிறுத்தைகள் 10 அல்லது 12 கேட்பதற்கு தகுதி படைத்த கட்சி. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட்டணி கட்சியில் அதிருப்தி ஆகாதா? நிச்சயமாக அதிருப்தி ஆகும். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிருப்தி அடையும். எனக்கு தெரிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை இலக்க தொகுதிகளை பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. திமுகவிடமும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறது. பாண்டிச்சேரியிலும் 3 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருப்பதாக திருமாவளவன் அவர்களே தெரிவித்திருக்கிறார். தேமுதிகவுக்கு 10 கொடுத்தால் தாராளமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கலாம். தேமுதிகவுக்கு 1% ஓட்டுக்கு மேலே கிடையவே கிடையாது. பர்செப்ஷன் தான். ஏதோ தெலுங்கு பேசுகிறவங்க, அதே மாதிரி வடார்காடு தென்னார்காடில் ஓட்டு இருக்கு, அவங்களுக்கு 4000 5000 இருக்குது. இதெல்லாம் ஒரு பேச்சு பிரமை தான். காங்கிரஸ் கட்சிக்கு கூட தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பரவிய அளவில் ஓட்டு இருக்கு, 5000 ஓட்டு. தேமுதிகவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 10 சீட் கொடுக்க காரணம் என்ன? அதாவது என்ன ஒரு காங்கிரஸ்க்கு 25 கொடுக்கணும், ஓட் பேங்க் இல்லைன்றாங்க. இல்லை, இவங்க கிட்ட ஓட் பேங்க் கிடையாது, ஆனால் 10 கொடுக்குறன்றது காரணம். தேமுதிக அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுன்ற பயம்தான் திமுகவுக்கு. அதிமுக கூட்டணி வலுவடையக்கூடாது என்று பயந்து போய் தேமுதிகவுக்கு அவசரப்பட்டு 10 சீட்டு ராஜ்யசபா, அதை தவிர வேற வேற விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் வராதுன்றதுக்காக ஆல்டர்னேட் தான் வந்து தேமுதிக வராததுனால இல்லை, யாரையுமே வெளியே விடக்கூடாதுன்னு என்று முதலமைச்சர் விரும்பினார். அந்த வகையில் அவருடைய செயல்பாடு வியூகம் பாராட்டக்கூடிய விஷயம்தான். எல்லா கட்சிகளையும் இழுத்து பிடித்து எப்படியாவது ஒரு மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தவர் கோட்டை விட்டார். யார்? எடப்பாடி பழனிசாமி. மெகா கூட்டணியை கட்டமைத்திருக்கிறவர் ஸ்டாலின் தான். காங்கிரஸை கோட்டை விட்டால்தான் திமுகவுக்கு பாதிப்பு. இந்த மெகா கூட்டணி அமைக்கிறது காரணம் என்ன? பாஜக வந்துடக்கூடாதுன்றதுக்காகவா? பாரதிய ஜனதா வந்துடக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. சொல்ல போனால் விஜய் ஒரு வளர்ந்து வருகிற சக்தியாக இருக்கிறார். விஜய் இன்னைக்கு வந்து எவ்வளவு ஓட்டு வாங்குவார்னு யாருக்கும் கணிக்க முடியல. சில கருத்து கணிப்புகள் 20%க்கு குறையாதுன்றாங்க, சில கருத்து கணிப்புகள் 25க்கு மேலே வாங்குவாங்கன்றாங்க, சில ஊடகவியலாளர்கள் 15% அவ்வளோதான் கடைசியாக வந்து நிற்கும், தனியாக போட்டிக்கிட்டாருன்னா அவருடைய மவுஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ போட்டியே திமுகவுக்கும் தாவேக்கா தானா? நான் அப்படி நினைக்கவில்லை. திரு விஜய் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முற்படுகிறார். விஜய் பெருவாரியான இளைஞர்கள் வாக்குகளை பெறுவார், இளம் பெண்கள் வாக்குகளை பெறுவார். அது என்னால் சொல்ல முடியும். மெகா கூட்டணி அமைக்கிறது காரணமே விஜய் தான் சொல்றீங்க. இல்லை, மெகா கூட்டணினா விஜய் பக்கம் எந்த கட்சியும் போயிடக்கூடாது, அதிமுக பக்கம் எந்த கட்சியும் போயிடக்கூடாது. அவங்க எங்கே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது? அதிமுகவோட தேமுதிக செட்டில் ஆகலைன்னா விஜய் கிட்ட போவாங்க. அன்புமணி அதிமுகவில் செட்டில் ஆகலைன்னா விஜய் கிட்ட போயிருப்பார். திருமா திமுகவில் செட்டில் ஆகலைன்னா விஜய் கிட்ட போவார். ஆக இந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கணும்னு திமுக முடிவு பண்ணிருச்சு. முடிவு பண்ணி தான் வலிமையே இல்லாத தேமுதிகவுக்கு அதிக சீட்டை கொடுத்து உள்ளே இழுக்கிறாங்க. காங்கிரஸ் பயப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸுக்கு இவ்வளோதான் கொடுக்க முடியும் அது இதுன்னு சொல்லி எப்படியாவது இழுத்து போடணும்னு தான் நினைக்கிறாங்க. தைரியமாக விட்டுறலான்னு நினைக்கல. காங்கிரஸ் நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு ராஜேஷ்குமார் பேசினாரா இல்லையா? மாணிக்கம் தாக்கூர் பேசினாரா இல்லையா? திமுகவுக்கு கொஞ்சமாவது ஒரு உணர்வு இருந்திருந்தால் என்ன பண்ணணும்? ரோஷம் வந்திருந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாதா, பார்த்துடலாமா அப்படின்னு அவங்கள வெளியே அனுப்ப வேண்டியது தானே. இப்போ அப்படி தானே இருக்காங்க. திட்டவட்டமாக 25 மேலே கொடுக்க மாட்டேன், நீங்கள் போனாலையும் பரவாயில்ல. அப்புறம் எதுக்கு ஆளை மாற்றி ஆளை அனுப்பி ஏதாவது பண்ணுறாங்க? உங்களுக்கு சிதம்பரம் வராரு, பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்காங்க. செல்வ பெருந்தகைன்ற ஒருத்தரை கையிலே வச்சுருக்காங்க. துருப்புச்சீட்டு மாதிரி வச்சுக்கிட்டு கார்கேக்கு தூது விடுறாங்க. எதுக்கு தூது விடுறாங்க? நீங்கள் காங்கிரஸ் வேணாம், கிரீஷ் சோழங்கர் தப்பாக பேசிட்டாரு, மாணிக்கம் தாக்கூர் எங்களை அவமதிச்சிட்டாரு, ராஜேஷ்குமார் எங்களை அவமதிச்சிட்டாரு, உங்கள் உறவே எங்களுக்கு வேணாம், ஏன் உங்கள் சங்காத்தமே வேணாம் சொல்கிறதுக்கு தயாரா திமுக காங்கிரஸை உதறினால், காங்கிரஸ் ப்ளஸ் தாவேக்கா என்று வந்துவிட்டால்
திமுக மெஜாரிட்டி பெறுவது சந்தேகமாகிவிடும். அல்ல உள்ளுக்குள்ளே இருக்கட்டும், இல்லை திமுக ஆதரவாகட்டும், ஒன்றுமே இல்லை அவங்க வெளியே போட்டோம்ன்ற மாதிரி பேசினாலையும் ஒரு தயக்கம் காட்டுறதுக்கு காரணம் என்ன? சார் ஆட்சிக்கு வரணுன்ற இது இருக்குல்ல சார் அவங்களுக்கு. நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்றாங்க, பணம் ஏராளமாக வாரி விடுறாங்க, சொந்த பணத்தையும் வாரி விடுறாங்க, கஜானா பணத்தையும் வாரி விடுறாங்க. கூட்டணிகளை கட்டமைப்பதற்கும் பெரும் பணம் திமுக செலவிட்டிருக்கிறது என்று தகவல் நம்ம பத்திரிகையில் தான் பார்க்குறோம். 120 சி பேரம், 150 சி பேரம்ன்றாங்க. அதெல்லாம் இந்த அரசியலில் வந்து கடந்த சில ஆண்டுகளாக தான் இந்த பேச்சுக்கள்லாம் தலை தூக்கி இருக்கிறது. இது எவ்வளவு தூரம் யார் யார் எந்த பேரத்துக்கு ஈடுபட்டார்கள்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகைகளில் இந்த செய்திகள் சாதாரணமாக வருகின்றன, சாதாரணமாக பிரசுரமாகின்றன. அது தவிர அரசாங்க பணத்தை எடுத்து வாரி விடுறாங்க. 5000 ரூபா திடீர்னு வங்கி கணக்கில் வைக்கிறாங்க. இன்னைக்கு முதியோர்களுக்கு 2000 ரூபா வங்கி கணக்கில் வைக்கிறாங்க, மீனவர்களுக்கு 8000 ரூபா தரான்றாங்க. ஏன்னா அடுத்த முறை எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும் என்று திமுக படாத பாடுபடுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு பக்கம் ஆட்சிக்கு எதிரான நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் வந்து பெரிதாக தலை தூக்காதபடி பத்திரிகைகளுக்கு விளம்பரங்கள் வாரி இறைக்கப்படுகின்றன. போதை மருந்து கலாச்சாரம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலை தூக்கி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அதே போல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்று சில தரப்பினர் கடுமையான அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்கு கூட்டணியை வலிமையாக கட்டமைப்பது, அரசு செலவில் ஏராளமான விளம்பரங்களை பத்திரிகைகளுக்கு வாரி கொடுப்பது, கோடிக்கணக்கான ரூபாய் கடந்த ஓராண்டு மட்டும் பத்திரிகைகளுக்கு விளம்பரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால் எதிர்த்து யாரும் எழுதக்கூடாது, எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. இதற்காக ஒரு தனி டீம். கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் சொல்றது, ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்லை, நான் சொல்வது எதிர் விமர்சனங்கள் பெரிதாக வந்துவிடக்கூடாது என்பதற்கு திமுக பெரும் பிரயத்தனம் செய்கிறது, பெரும் பொருட்செலவில் ஈடுபடுகிறது, ஆடம்பரமாக செலவு செய்கிறது, அரசாங்க பணத்தையும் செலவு செய்கிறது, கட்சி பணத்தையும் செலவு செய்கிறது, சினிமா நடிகர்களை இழுப்பதற்கு வளைப்பதற்கு படாத பாடுபடுகிறது. அது எதற்காக பண்ணுகிறது? திடீரென்று திமுக மேடையிலே நடிகர்கள் தோன்றுகிறார்கள், நடிகைகள் போகிறார்கள். எதற்காக? திமுகவுக்கு பக்கவாத்தியம் வாசிப்பதற்கு சத்யராஜ் புறப்படுகிறார், வெவ்வேறு ஆட்கள் புறப்படுகிறார்கள். எதற்காக? விஜய் அதற்கு திரையுலகமே விஜய்க்கு எதிராக தான் இருக்கா? இல்லை, திரையுலகம் விஜய்க்கு பக்கம் இல்லை என்று காட்டுவதற்கு திமுக முனைந்திருக்கிறது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் இதையும் மீறி விஜய் தாக்குப்பிடிப்பது என்பதும் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் விஜய்க்கு எதிராக பல பிரச்சனைகள் கிளம்புகின்றன. இன்றைக்கு திடீரென்று அவருடைய மனைவி பிரச்சனை கிளப்பி விடப்பட்டிருக்கிறது. அது அவருடைய குடும்ப பிரச்சனை. நான் அதற்குள் விரிவாக பேச விரும்பவில்லை. ஆனால் திடீரென்று அவருடைய மனைவி வெளி உலகத்திற்கு வருவானேன், திடீரென்று அவருடைய வழக்கு விவரம் முழுமையாக வெளியிடப்படுவானேன், கோர்ட்டில் தாக்கலான மனு எதற்கு முழுமையாக பிரசுரிக்கப்படுகிறது, இவையெல்லாமே ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் யாரோ இருக்கிறார்கள் என்று தான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை விஜய் எல்லா பிரச்சனைகளிலும் மௌனம் காப்பது அவருடைய பலவீனம் என்று நான் பார்க்கிறேன். எந்த பிரச்சனை குறித்தும் அவர் பேச மறுக்கிறார். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது சார். நீங்கள் கடைசியில் பேசலைன்னா நான் இன்னும் சாமர்த்தியம் இல்லைன்னு வரும். பேசுகிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லை. ஜனநாயகன் பிரச்சனையிலையும் பேச மாட்டார், எந்த பிரச்சனையிலையும் பேச மாட்டார். அவர் கட்சி சார்பிலையும் அதிகமான ஆட்கள் வெளியே வர்றதில்ல. எப்போதாவது ஆதவர்ஜனா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி எடுபடுமா சார்? அந்த ஸ்ட்ராட்டஜி சரியான ஸ்ட்ராட்டஜி அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. ரெண்டாவது, திருப்பரங்குன்றத்தில் பேசாமல் இருந்தது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றாங்க. இல்லை, என்ன ஸ்ட்ராட்டஜின்றேன். அப்போ நீங்கள் என்ன மதச்சார்பின்மை அதே ஓட்டை தான் திமுக வாங்க போகுது, நீங்கள் என்ன ஓட்டு வாங்க போகிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு தைரியமாக சொன்னார்ல, அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாரு. அப்போ ஹிந்துக்கள் பண்டிகைன்னா முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டாரா? அதுதான் தமிழிசை அக்கா கூட கேட்டாங்க, சரியாக கேட்டாங்க. ஆகவே அதில் விஜய் வாழ்த்து சொன்னார். ஆனால் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் ஏன் மௌனம் காக்குறீங்க? கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கு, அந்த தீபத்தூணலை ஏற்றுவதில் பிரச்சனை இல்லை, கோர்ட்டு சொல்லிடுச்சு, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்போ நீங்களும் மைனாரிட்டி ஓட்டுக்காக குறி வைக்கிறீங்களா? அதை விடுங்க சார். பல பிரச்சனைகளில் விஜயின் கருத்து என்ன யாருக்காவது தெரியுமா? ஏன் நிருபர்களை சந்திக்க மறுக்கிறார்? ஒரு நிருபர்கள் சந்திங்க, அதுக்கு பிறகு நான் தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்க்குறேன்னு சொல்லுங்கள். ஆகவே அது ஒரு பலவீனம். இன்னொரு பலவீனம் என்ன தெரியுமா? இந்த போகிற ஊர்லெல்லாம் நிர்வாகிகள் சந்திப்பு, அந்த கியூஆர் கார்டு கோடு இருந்தால் தான் உள்ளே வர முடியும். ஏன் பொதுக்கூட்டம் போடுங்களேன்? பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா கோர்ட்டில் போய் வாங்குங்க, ஒரே வாரத்தில் பர்மிஷன் வாங்க முடியும்.
வாங்க முடியும். அதிமுக வாங்கியிருக்கு. ஏன் பொதுக்கூட்டம் போட மாட்டேன்றீங்க? எல்லா கூட்டத்துக்கும் சார், ஒரு பெரிய மேடை போடுங்க, அந்த மேடைக்கு நேரடியாக போங்க. ஊர்வலம்லாம் போகாதீங்க, ஊர்வலமாக போகாதீங்க. ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நேரம் ஸ்டேஜுக்கு போங்க. பெரும் கூட்டம் இருந்தால் தான் அது ஒரு மக்களிடம் பிரமிப்பை ஏற்படுத்தும். அந்த அரசியலையும் அவர் செய்ய தவறுகிறார். அவருடைய அரசியல் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சியாக தீவிரமாக இயங்க மறுக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. எடப்பாடி இப்போ டெல்லி போயிட்டு வந்தார். கேட்டால் பாஜக வந்து 70 தொகுதி கேட்குறதாவும், அதனால் நான் கொடுக்க மாட்டேன் மறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்காக டெல்லி போயிட்டு இருக்கிறதா திமுக கூட்டாரங்களாம் பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலையும் சரி, அதிமுக கூட்டணியிலையும் சரி, திமுகவிலையாவது கிட்டத்தட்ட நம்பர் காங்கிரஸோட ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா மீதி கட்சியோட ஃபைனலைஸ் ஆகிடும். இன்னும் விசிகா மட்டும்தான். விசிகா தான் அதிகமாக தர வேண்டியிருக்கு. விசிகாவுக்கு 6க்கு பதிலாக 8 கொடுப்பாங்கன்னு தகவல். 10 அவங்க கேட்பாங்க. நிச்சயமாக தேமுதிகவுக்கு 10 கொடுத்தா எங்களுக்கு 10 கொடுன்னு கேட்பாங்க. ஆனால் 8 தான் கொடுப்பாங்க. காங்கிரஸினுடைய நம்பர் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு திமுகவில் ஒரு சிக்கல் உருவாகும். எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி. ஏன்னா இந்த தடவை தொகுதியெல்லாம் கொஞ்சம் மாற்ற போகிறாங்க. திமுக எம்எல்ஏக்கள் அதிருப்தியாக இருந்த இடத்துல வேட்பாளரையும் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களில் 1-2 பேர் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியில் அங்கே திமுக வாங்கி நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே தொகுதியை கூட்டணி கட்சிக்கே கொடுத்துட்ருக்கோம், அந்த தொகுதியில் நாம் இந்த தடவை போட்டியிடணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு 20 தொகுதியிலேயாவது திமுகவில் கோரிக்கைகள் இருக்குது. இதையெல்லாம் முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டிய நிலையில் இருக்கார். அந்த சிக்கல் அந்த கூட்டணியில். அதிமுகவில் அதை விட பெரிய சிக்கல். முதல்ல பிஜேபி நம்பரை முடிவு பண்ணோம். பிஜேபி 30 தொகுதிகளை குறைந்தபட்சம் பெற வேண்டும், அதுவும் தான் விரும்புகிற தொகுதிகளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. குறிப்பாக மேற்கு மண்டலத்திலும் தென் மாவட்டங்களிலும் பல தொகுதிகளை குறிவைத்து பிஜேபி கேட்கிறது. இது அதிமுகவுக்கு ஒரு நெருடலான அம்சம். அது தவிர பிற கட்சிகள், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, அது 2ஆக உடஞ்சிருக்கு. அதில் ஒரு பகுதி இவர்கிட்ட இருக்குது, அன்புமணி. அவர்கிட்ட தான் நிறைய நிர்வாகிகள் இருக்காங்கன்றாங்க. ராமதாஸ் அவர்களையும் இணைத்துக் கொள்வதானால் அதில் இடப்பங்கீடு, யார் அதிக இடம் யார் கம்மி இடம், அது அவர் அந்த அணியில் இணைஞ்சார்னா ஓரளவு கூடுதல் வரும். ஆனால் 2 கட்சியும் உடஞ்ச பிறகு பழைய வாக்கு வங்கி இருக்கான்றது சந்தேகம்தான். அதிமுகவில் பிஜேபியுடனும் அமமுகவுடனும் தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல் பியூஷ் கோயல் அளவில் பேசி சரி செய்ய முடியாது. அமித்ஷா அவர்களிடம்தான் அவர்தான் இறுதி முடிவை எடுக்கக்கூடியவர் என்பதால் அவர் அங்கே போயிருக்கிறார். ஆனால் இங்கே கெத்து காட்டி கொண்டிருக்கிறார். நான் தான் அப்படின்றாரு. இங்கே வந்தால் என்ன சொல்கிறாரு? அதிமுக தான் தலைமை கட்சி, அதிமுக தான் ஆட்சின்றாரு. பிஜேபி என்ன சொல்லுது? என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஆட்சி, என்டிஏ ஆட்சின்னுது. இது ஒரு பக்கம், அந்த குழப்பம் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது. பிஜேபி 30 தொகுதிகளுக்கு குறையாமல் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதாக நான் கேள்விப்படுகிறேன். இறுதியாக ஒரே கேள்வி சார், அவர் எவ்வளோ ஓட் % வாங்குவாங்க? ஒரு டப் கொடுப்பாரா? இல்லை, நான் சொல்வது என்ன ஓட்டு % வாங்குவார்னு பல கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் நிறைய தமிழ்நாடு முழுசும் இல்லை, பல கருத்து கணிப்புகள், ஒரு முக்கியமான பத்திரிகையாளர், இல்லை, பல கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் 2 பெரிய கட்சிகளும் கூட்டணியை கட்டமைத்திருக்கின்றன. தேர்தலில் இன்றைய தேதி வரை தனியாக களம் காண்பது திரு விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களும் தான். நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. மிக நிச்சயமாக அதைவிட 2 மடங்குக்கு குறையாமல் விஜய் வாங்குவார் என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர் எந்தெந்த கட்சிக்கு சேதாரத்தை எவ்வளவு ஏற்படுத்துவார் என்பது நமக்கு தெரியவில்லை. திமுகவுக்கும் விஜயால் சேதாரம் ஏற்படும், அதிமுகவுக்கும் விஜயால் சேதாரம் ஏற்படும், நாம் தமிழர் கட்சிக்கும் ஓரளவு சேதாரம் ஏற்படும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை 18 முதல் 20% வரை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பல கருத்து கணிப்புகளிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். நான் எவ்வளவு சதவீதம் என்று சொல்லாவிட்டாலும் தமிழக அரசியலில் இந்த தேர்தலில் விஜய் ஒரு முக்கியமான சக்தியாக பார்க்கப்படுகிறார். அது தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. காங்கிரஸ் போகாது தாவேகாவோட கூட்டணி. காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகுமா என்று கேட்கிறீர்கள். காங்கிரஸ் கட்சி துணிச்சலாக முடிவெடுத்தால் தாவேகா பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு இது பர்செப்ஷனே மாறும். ஒருவேளை அந்த துணிச்சலான முடிவை ராகுல் காந்தி அவர்கள் எடுக்காமல் திராவிட முன்னேற்றக் கழகம் பயன்படுத்துகிற பலவிதமான ஆயுதங்களில் காங்கிரஸ் கட்சி வீழ்ந்து விடுமானால், திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் காங்கிரஸ் சேர்ந்து விடுமானால், அந்த பர்செப்ஷன் விஜய் வாங்குவார் என்று எதிர்பார்க்கிற வாக்குகள் கூட வாங்குவாரா என்பது கேள்விக்குறியாகிவிடும்.
திமுக மிக வலிமையான கூட்டணியாக நம்பர் 1 கூட்டணியாக களத்தில் இருக்கும் காங்கிரஸ் திமுக அணியில் இருந்தால். ஆனாலும் கூட தாவேகா இந்த தேர்தலில் ஒரு கவனிக்கப்படக்கூடிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது என்பது நாம் மறுக்க முடியாத உண்மை. ஓகே சார், நிறைய தகவலும் பகிர்ந்துக்கிட்ட மற்றொரு சந்திப்பு. நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.